உத்தம குணமுள்ள இருதயம். 1 நாளாகமம் 29:17-18. என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையும் நினைவும் என்றென்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை நோக்கி உமது அந்த இருதயத்தை உமக்கு நேராக்கி அருளும். என்ன அழகாய் கர்த்தருடைய வசனம் சொல்லுது பாருங்க. இருதயம், சிந்தை, குணம், மனம், மனப்பூர்வம், இருதயத்தில் உண்டான நினைவு, சிந்தனை, அந்த இருதயத்தை உமக்கு நேராக்கி அருளும். இருதயம் முக்கியம். பக்கத்தில் உங்களை கை பிடிச்சு சொல்லுங்க, இன்னைக்கு கேட்குற வசனம் ரொம்ப முக்கியம். நமது இருதயத்தை எந்த பக்கம் நம்ம கொடுக்கிறோமோ அதில் தான் நமது வாழ்க்கை இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த இருதயம், தாவீதின் இருதயம், சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனத்தையும் கேட்காது. ஆமென். அதை தான் சொல்ல வந்த. கைகளை கொட்டி கர்த்தரை துதிங்க. பக்கத்தில் நிற்கிறவன் தீர்க்க தரிசனம் சொல்றான். கர்த்தர் உனக்கு முன்னமே சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற நேரம் இதுதான். உன் சத்துருவை உன் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். எடுவோம் பட்டயத்தை, அவன் தலையை வெட்டு. தாவீது கூலா சொல்றாரு, வாய பொத்து. shut up your mouth. உன் வாய பொத்து. கர்த்தர் சால்வைய சாட்சிக்காக கொஞ்சோண்டு அவர், அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த வரலாறு. அந்த சால்வையை கழுத்தை விட்டலாம், தூரம் கிடக்கிற சால்வையில் கொஞ்சம் நறுக்கிட்டு போயிட்டாரு. அவருக்கு தீங்கு ஒன்றும் செய்யலை. அதற்கே கொஞ்சம் அவர் உடலை தொடுறனே, அந்த சரீரத்தை தொடுறனே அபிஷேகம் பண்ணப்பட்டவராச்சேன்னு எவ்வளவு அருமையான நீதி உள்ள இருதயம் பார்த்தீங்களா தாவீதின் இருதயம். தாவீதின் இருதயம் உத்தம குணமுள்ள இருதயம். தாவீதின் இருதயம் படபடக்கும் இருதயம்.